அலைக்கும் வெல்கம் டு அவர் சேனல். ஈத்க்கு முந்தின நாள் நைட்லேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டைம் வந்து 11:50 கிட்ட ஆகுது. வட்டலாப்பு பண்ணிகிட்ருக்கேன். இதோட ரெசிபி வீடியோ வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் 11:45 கிட்ட ஆயிடுச்சு. வட்டலாப்பத்துக்கு ரெடி பண்ணி நான் பாயில் பண்ணுறதுக்காண்டி அடுப்பில் வச்சுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா என்னோடய கையில் வந்து மெஹந்தி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளாக தான் நான் அன்றைக்கி வச்சுருந்தேன். நான் வச்சுருந்ததை பார்த்து ஆசிஃப்க்கும் மெஹந்தி வைக்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஸோ அவனுக்கும் கொஞ்சமாக வச்சு விட்டாச்சு. அப்புறமா வட்டலாப்பு வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் தான் டிமோல்ட் பண்ணணும். ஸோ நான் அதுவும் வீடியோவில் காமிக்கிறேன். ரிஷ்னாக்கு தூங்கினதுக்கப்புறமா தான் நான் மெஹந்தி வச்சு விட்டேன். முழிச்சிட்ருக்கும்போது வச்சு விட்டோம் அப்படின்னா கழுவ சொல்லிகிட்டே இருப்பாள். ஸோ அவளுக்கும் வச்சாச்சு. மார்னிங் வந்து என்னால் வீடியோ ஷூட் பண்ணவே முடியலை. ரொம்பவே ஹரிபரியாக இருந்ததுனால பண்ண முடியல. நான் தொழுதுக்கப்புறமா தான் வந்து இந்த வீடியோவே ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே சிம்பிளான மெனு தான் இருந்தது. இட்லி பண்ணியிருந்தேன், கூடவே தேங்காய் சட்னியும் பண்ணியிருந்தேன். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்ட இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இது கூடவே ஜவ்வரிசி சேமியாலாம் போட்டு பால் பாயாசம் பண்ணியிருந்தேன். இதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் நம்ம நேற்று நைட்டு பண்ணோம் இல்லையா வட்டலாப்பம், அதை வந்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து டீமோல்டு பண்ணிட்டேன். ஒயிட் சுகர் சேர்க்காமல் வெல்லம் சேர்த்து பண்ணதுனால ரொம்பவே நல்லா வந்திருந்தது வட்டலாப்பம். ஸோ இதோட ரெசிபி வீடியோ நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறமா ஒரு 10:30 கிட்ட இருக்கும். நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். ஸோ டேலேருந்து தான் அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கசாட்டா, அப்புறம் வந்து வெனிலா ஃப்ளேவரில் ஒரு கோன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஆரஞ்சு ஃப்ளேவரும் லிம்பூஸ் ஃப்ளேவரும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ஃபேம்னு சொன்னால் நான் லிம்பூஸ் தான் சொல்வேன். உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 11 கிட்ட இருக்கும். லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் மேரினேஷன் எல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு 65 சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்படி விட்டுறலாம். நான் இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். அந்த ரெசிபி வீடியோ வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பிரியாணி பண்ணுறதுக்கு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். இதுலேருந்து ஒரு 2-3 பீஸ் மட்டும் எடுத்து நான் தால்ச்சாக்க வச்சுருக்கேன். எலும்பு எல்லாமே சேர்த்து தான் பிரியாணியில் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே 1/2 ஹவருக்கு மேரினேட் பண்ணி அப்படியே வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணி நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணோம் அப்படின்னா மட்டன் நல்லா ஜூஸியாக கிடைக்கும். தால்ச்சா பண்ணுறதுக்காக 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு நான் வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேன். இது கூடவே நம்ம மட்டன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். பிரியாணி பண்ணுறதுக்காக மட்டனை மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது குக்கரில் நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இது கூடவே 2லேருந்து 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 8லேருந்து 10 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சைட் பை சைட் நம்ம சிக்கன் 65க்காக மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனையும் நான் ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். 1/2 kg ரைஸ், 1/2 kg மட்டன், இந்த குவான்டிட்டி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இது பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால ஒரு 4 வெங்காயம் கிட்ட நான் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த குவான்டிட்டிக்கு வந்து தக்காளியோட அளவு வந்து நான் 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தது அப்படின்னா ஒரு 3 தக்காளி மட்டும் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. வெஜ்ஜிஸ் எல்லாம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் தால்ச்சா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி தால்ச்சாவில் வந்து மாங்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு தான் பண்ணியிருந்தேன். சைட் பை சைடில் பிரியாணி பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் சீரக சம்பா யூஸ் பண்ணி தான் பிரியாணி பண்ண போகிறேன். 1/2 kg சீரக சம்பா ரைஸை 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்ததுன்னா அதுவும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். நான் வந்து ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 ஏலக்காய், 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா சின்ன பீஸாக 4 பீஸ் பட்டையும் நான் சேர்த்துக்கிறேன். ஸ்பைசஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆயிலில் ஒரு 5 செகண்ட் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா ரம்பம் இலை இருக்கு இல்லையா, அது வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆகிற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ப்ரௌனிஷாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட 2 பச்சை மிளகா நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா மல்லி இலையும் புதினாலையும் ஒரு கையளவு எடுத்து நான் ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி மல்லி புதினாவை வந்து நீங்கள் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து பிரியாணி பண்ணிங்க அப்படின்னா பிரியாணி வந்து நல்ல மணமாக இருக்கும்.
நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துச்சு அப்படின்னா பிரியாணிக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கும். ஸோ லிட்டு போட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். 5 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம லிட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இடைக்கிடைக்கு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன், எல்லாம் அடி பிடிச்சிரும், அதுக்காக தான். தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே மட்டனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம மசாலா தூளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன்லேருந்து 2.5 ஸ்பூன் வரை தனி மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி தயிராக இருந்தது அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவும் தயிரும் ஒன்று சேர்ந்து வரும்போது நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா மட்டன், அதை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து தூர ஊற்றிடாதீங்க. அதை தான் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிறோம். மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டனில் நல்லா மசாலா இறங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு 1/2 kg ரைஸ் வந்து 2 கப் அளவுக்கு வந்தது. ஸோ 2 கப் அரிசிக்கு வந்து 3 கப் தண்ணி, இதுதான் ரேஷியோ. நான் 2 கப் மட்டன் வேக வச்ச தண்ணியும் 1 கப் வந்து நார்மல் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு உப்பு போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம ரைஸ் போட்டு தம் போடும்போது கரெக்டாக வரும் பிரியாணிக்கு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 6 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுட்டேன். நல்லா தண்ணி வந்து கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை தண்ணியில் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட மட்டும் ஊறினா போதும். அப்புறமா ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப கிளறினீங்க அப்படின்னா ரைஸ் எல்லாம் உடஞ்சிரும். ஸோ லைட்டாக கிளறி விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 4 to 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. இடையில மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும், அதுக்காக தான். இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் சமமாக இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம தம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நான் தம் போடுறதுக்கு இரும்பு தோசைக்கல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சதுக்கப்புறமா ஹையில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கல் நல்லா ஹீட் ஆனதும் பிரியாணி பாத்திக்கு தோசைக்கல் மேலே வச்சுருங்க. இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு 10 to 20 மினிட்ஸ் நல்லா தம் போட்டு எடுத்திங்கன்னா பிரியாணி ரெடி. ஆல்மோஸ்ட் லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பிரியாணி வந்து தம்மில் இருக்குது. இதுக்கடையில் நம்ம தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, மல்லி இலை இதெல்லாம் சின்னதாக நறுக்கி வச்சுருந்தேன். இது கூட தேவையான அளவு தயிரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா தயிர் வெங்காயமும் ரெடி. தம் வச்சு 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லாவே வற்றிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ சேர்த்திங்க அப்படின்னா பிரியாணி வந்து நல்லா மணமாக இருக்கும், அதுக்காக தான். தண்ணி அளவாக வச்சதுனால அடி பிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி ரொம்பவே நல்லா வந்திருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.